இன்டர்ன்ஷிப்பும் வேணாம் ஒரு மண்ணும் வேணான்ட்டு அவனே தெரிச்சு ஓடணுன்ற அளவுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் ஜாங் கொடுத்ததால நம்மனால பண்ண முடியாதுன்னு நினைச்சு அவனே போயிடுவான்னு பார்த்தா ஜாங் அதை பாசிட்டிவா எடுத்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பர்மிஷன் கேட்டு நைட்டும் பகலுமா விடாம அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரான் ஒரு டைம் ஒருத்தவங்களோட ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்க இல்லையா, அவங்க இங்க ஜாங்க பார்க்க வராங்க. யாரா இவங்கன்னு பார்த்தா இவனோட கசின் சிஸ்டரா. ஏன்டா ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இப்படியே லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கியே, உடம்பு கெடுத்துக்காதுன்ட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா ஒரு வாரம் கழிச்சு எல்லா ரிப்போர்ட்டையும் சூப்பரா ரெடி பண்ணி ஜாங் கெத்தா ஆபீஸ்க்கு வந்து ஹீரானோட அம்மா கிட்ட சப்மிட் பண்றான். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாக்குற இவங்களோ என்னடா இவன் பண்ண மாட்டேன்னு நினைச்சா எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணி எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணிருக்கானே, இருந்தாலும் இவனை நம்ம கம்பெனில வச்சுக்க கூடாது, ஏதாச்சும் பண்ணி அவனை வேலையை விட்டு துரத்தையே ஆகணும்னு நினைக்கிற ஹீரானோட அம்மா அவனை கூப்பிட்டு என்ன ரிப்போர்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்க, இதுல அது தப்பு அதுல இது தப்புன்ட்டு மானாவரியா இல்லாத தப்பு எல்லாம் சொல்லி அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கானான ஜாங் அவனே அந்த ரிப்போர்ட்டை பிடிங்கி டஸ்ட்பின்ல போட்டு போயிடுறான். கட் பண்ணா ஹீரான் ஷோவான பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்க சமயத்துல வழியில ஒரு பொண்ணு இங்க ஒருத்தர் சலூன் வச்சிருக்காராமே, அவர் வீடு எங்க இருக்குன்னு ஷோவான பத்தியே கேக்குறாங்க. ஹீரானோ அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம சலூனுக்கு வர ஏதோ ஒரு கஸ்டமர் போலன்ட்டு வழியே சொல்லிட்டு போயிடுறாங்க.